ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல். கேரளா லாட்டரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 17/1/2024 50/50 FF 81க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இந்த ட்ராவுக்கான ஏ போர்டை நம்ம எப்போதும் போல் ரிசல்ட் வச்சு தான் உருவாக்கியிருக்கோம். அதாவது இது எல்லாமே நம்மளுடைய புதன்கிழமை ரிசல்ட் நண்பா. புதன் டு புதன்கிழமை நம்மளுடைய ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கேன். கடைசியில் இருக்கிற லாஸ்ட் 3 டிஜிட் தான் நம்மளுடைய ஏபிசி போர்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் புதன்கிழமை ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் 551 நண்பா. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 197551. அதுக்கு முந்தின ட்ரா ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டில் இருக்கிற 3 டிஜிட் 882. அதே மாதிரி அதுக்கு முந்தின ட்ரா சொல்லிட்டு இப்படி நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரு 4-5 ட்ராவை கொண்டு வந்திருக்கேன். இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்த்துடலாம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5D4D, அதாவது ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த 3 டிஜிட் இருக்குல்ல, 60 5D4D இருக்குல்ல, அதில் 5D4D வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ராக்கான டச்சாக வருது நண்பா. அதோட நம்மளுக்கு போர்டும் அதிகப்படியாக ஏ போர்டாக கிடச்சிருக்கு. அதனால் நான் இந்த மெத்தடை இந்த ட்ராவுக்கு ஏ போர்டு கெஸ்ஸிங்காக கொண்டு வந்திருக்கேன். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த ட்ராவுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாக பார்த்தலாம். இங்கே நான் வந்து இந்த 192லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 500. இதை நம்ம அப்படி கீழே கொண்டு வந்துடலாம் நண்பா. 500. ஸோ நம்ம எடுக்க போகிறது வந்து 5D40ங்கிறதுனால இதில் 5D40 வந்து 00 இருக்குது நண்பா. ஸோ இந்த 5D40 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ராக்கான ஏ போர்டு அல்லது ஆல். 0 மட்டும்தான் இந்த ட்ராவில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 192க்கு அப்புறம் நம்மளுக்கு 0 கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 010 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ அண்ட் சி. ஸோ பெய்ட்ஸாகவே கிடச்சிருக்கு நண்பா. ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம 5D40 நம்ம எடுக்கிறோம், அவ்வளோதான். இப்போ நம்ம 010க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 010 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 787. அதை நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். 787. இதில் நம்ம எடுக்க போகிற நம்பர் 5D40ங்கிறதுனால நம்மளுக்கு இதில் கிடச்சிருக்கிறது வந்து ஏ போர்ட் அல்லது ஆல் 7 அல்லது 8. 7 அல்லது 8ன்னு கிடச்சிருக்கு நம்மளுக்கு இந்த 010க்கு அப்புறம். இப்போ இதுக்கப்புறம் வந்து ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 976 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. ஸோ ஏ போர்டு இல்லை, ஆனால் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு பி போர்டு கிடச்சிருக்கு நண்பா. இப்போ நம்ம 976க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோடைய ஃபுல் ப்ரைஸ் வந்து 605. அதை நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். 605. இது ரெண்டையும் கீழே மார்க் பண்ணிடலாம். ஏ போர்டு அல்லது ஆல் 0 அல்லது 5. 0 அல்லது 5ன்னு கிடச்சிருக்கு நண்பா இந்த 976க்கு அப்புறம். இப்போ இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 775 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. இந்த இடத்துலையும் நம்மளுக்கு ஏ போர்டு இல்லை, ஆனால் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு சி. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டச் வந்து அதிகப்படியாக இருக்குது நண்பா. அதோட நம்மளுக்கு ஒரு சில ட்ராவிலிருந்து நம்மளுக்கு ஏ போர்டு கண்டினியூ ஆகுது. அதனால் நம்ம இந்த ட்ராவுக்கு ஏ போர்டுன்னு கொண்டு வந்திருக்கோம். வேணும்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் ஏ போர்டில் பயன்படுத்திக்கங்க. அப்படி இல்லாட்டனா ஆல் போர்டுக்கான சான்சஸாக இருந்தால் நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஆனால் மெத்தடில் என்ன இருக்கோ அதை நம்ம அப்படியே போட்டுருவோம் நண்பா. தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வரல. உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் புதன்கிழமை ரிசல்ட் எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம 775 பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸில் இருக்கிறது 492. அதை நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். 492 ஏ போர்டு அல்லது ஆல் 9 அல்லது 2. 9 அல்லது 2 நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ராக்கான ஏ போர்டு அல்லது ஆல் போர்டுக்கான நம்பராக இருக்குது. இப்போ இந்த 775க்கு அப்புறம் இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட்டு 882 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. மறுபடியும் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது சி. ஸோ இப்போ நம்ம தொடர்ந்து 2 ட்ரா சி போர்டாக இருக்குது. இப்போ 882க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு என்னென்னு பார்ப்போம். 882 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 358. இதை நம்ம அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். 358 ஏ போர்டு அல்லது ஆல் 5 அல்லது 8.
5 அல்லது 8 நம்மளுக்கு ஏ போர்டு அல்லது ஆல் போர்டுன்னு கிடச்சிருக்கு. இந்த 882 இப்போ இதுக்கப்புறம் வந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 551 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ அண்ட் பி. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே டபுள் கிடச்சிருக்கு நண்பா. இப்போது இந்த ட்ராவுக்கான ஏ போர்டை பார்க்க வேண்டிய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 551 தான் நம்மளுடைய போன வார புதன்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த புதனுக்கு இதில் தான் நம்ம ஏ போர்டு எடுக்க போகிறோம். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். 551 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 197. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து ஏ போர்டு அல்லது ஆல். 9 அல்லது 7 இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 9 அல்லது 7 ஏ போர்டு அல்லது ஆல் போர்டுக்கான நம்பர் கிடச்சிருக்கு நண்பா. உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஸோ நம்ம மெத்தட் படி தான் போட்டிருக்கோம். தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வரல நண்பா. ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது நண்பா. ரொம்ப சிம்பிளான ஒரு கெஸிங் தான். இன்றைக்கி புதன்கிழமை 17/1/2024 50-50 FF 81க்கான கெஸிங் பார்த்துருக்கோம். ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் ஃபஸ்ட்டில் சொன்னது போல் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ண நண்பர்கள் தான் தாங்க முடியல. ஸோ அந்த மாதிரி நண்பர்கள்லாம் தயவுசெய்து ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.